டிவிகேவுடன் காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் வந்து சசிகலாவை ரொம்ப கம்மியாக எடை போடுறீங்கன்னு நான் பல தடவை சொல்கிறேன். நீங்கள் அவங்கள மதிக்காமல் உள்ளே சேர்க்காம அவங்கள இக்னோர் பண்ண அது அதிமுகவோட பெரிய வீழ்ச்சியில் போய் கொடுக்கும். அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ சார் மனோகரன் அவர் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாரு சார். அவரோட பேக்ரவுண்ட் எதுவும் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எங்க இருந்தவர் அவர் வந்து சசிகலாவுடைய பின்தொடர்பாளர். அந்த அம்மா ஒரு முடிவு டிவிகேக்கு இந்த மாதிரியான நாட்களை வச்சு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா டிவிகே அப்போ எந்த பொசிஷனில் இருக்குன்றத நம்ம கணிச்சிக்க வேண்டியதான். முதல் இன்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டினியூ ஆகணுமா வேணுமான்றது ஏடிஎம்கேவும் பிஜேபி தான் முடிவு பண்ணணுன்றது தான் அவங்களோட சிக்னல். ராமதாஸ் டிவிகேக்கும் போவேன். இப்போ சசிகலா மாதிரியான ராஜதந்திரி ராமதாஸ் போன்றவர்கள் இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டவர்கள்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்றது இந்த ஒரு இமேஜில் இருக்கிறவரை இமேஜை டேமேஜ் பண்ணாதான் நடக்கும்ன்றதுல தான் இவங்க அந்த விஷயத்த செய்கிறாங்க. இந்த தரந்தாழ்ந்து இப்போ விமர்சிக்கிறதுனால இவங்க லைம் லைட்டுக்குள்ள வர ஆசைப்படுறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சிகே காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரோட அந்த பேச்சுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது சார். என்னன்னா எங்களோட துணை இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்சியிலே உட்காந்துருக்க முடியாதுன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்பெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் கண்டிப்பாக தாவேக்கா பக்கம் தான் போகுன்ற மாதிரி தெரியுது. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு தேவா. நிலைமை வந்து திமுகவுடைய வரட்டு தைரியம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, கடைசி நேரத்தில் சோனியாகாந்தி அவர்கிட்ட பேசி இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதாகவும் இருக்கலாம். இன்னொன்று, இவங்கெல்லாம் யாரு அலைன்ஸுன்றத வந்து கட்டமைப்பு, அதாவது இந்த பொருந்தா கூட்டணின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. இந்த பொருந்தா கூட்டணின்றத வந்து திமுகவும் காங்கிரஸும் ஆகுதா. இப்போ ஒரு 10 வருஷமா பொருந்தா கூட்டணி நல்ல கூட்டணியாக இருந்தது, பொருந்தின கூட்டணியாக இருந்து அவங்க கிட்ட தான் கண்டினியூ ஒரு 3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த தேர்தலில் பொருந்தா கூட்டணியாக போயிடும், அதாவது கூட்டணி அமைஞ்சாங்கன்னா. ஸோ அந்த கூட்டணி எனக்கு தெரிஞ்சு டிவிகேவுடன் காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் திரு மாணிக் தாக்கூர் இப்போ என்னென்னா, ஒரு மாநில ஒரு நிர்வாகிகள்லாம் வந்து முக்கியமான நிர்வாகிகள் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அதுக்கு வந்து நேஷ்னல் பிரசிடென்ட் ஒரு ராகுல் காந்தியோ சோனியா காந்தி இவங்க யாருமே வந்து கார்கே இவங்க யாருமே வந்து இதுக்கு வந்து ரியாக்டும் பண்ணலை. அவங்கள இப்போ யாராவது ஒன்றுனா கட்சி விட்டு ஆனால் பண்ணுவாங்க. எப்படின்னா, திமுக கடைசியில் சேர்றன்னு முடிவு ஆகிடுச்சுன்னா மாணிக்க தாக்கூர் காலி, நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பிரகாரம் இது வந்து இல்லை. அதே மாணிக்க தாக்கூர் வந்து இந்த தடவை ரொம்ப நல்லா பேசியிருந்தார். நேற்று ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். பாராளுமன்றத்தில் ஜோதிமணி இவங்கெல்லாம் சேர்ந்து மோடியை எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அது வந்து நம்ம கண்டிக்கிற விஷயம். அதுக்கு நம்ம ஆதரவு இல்லைனாலும் அதை மேற்கோள் காட்டி மாணிக்க தாக்கூர் சொல்லியிருக்காங்க, பிஜேபியே எதிர்க்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அதுக்கு சாட்சி 8 பேர் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் 7 பேர் காங்கிரஸ்காரங்க, ஒருத்தங்க சிபிஎம். ஸோ நீங்கள் வந்து இதில் எங்கே அவர் மறைமுகமாக எங்கே சொல்கிறார், திமுகவோட இருக்கிற 30, 20, 25 எம்பிஸ் எங்கன்னு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா அப்படின்றது தான் அவர் வந்து மறைமுகமாக கேட்குறாரு. இந்த கேள்வி இது கேள்வியா இல்லை அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்காங்கன்றத அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரா, எக்ஸ்போஸ் பண்ணுறாரா, இதை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ திமுக அவங்க எவ்வளோக்கு டிலே பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் இமேஜஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நான் இன்னொரு சோர்ஸ்லேயும் கேள்விப்பட்டேன், அவருக்கு இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு இந்த தை மாதம் முடிகிற வரைக்கும் நேரம் சரியில்லை, அதுக்கப்புறம் வந்து எந்த இதையும் ஆரம்பித்தா நல்லது. அவங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லையே. யார் சொன்னால் துர்கா மேடம் போகிறது இல்லையா கோவிலுக்கும் இதுக்கும், அதெல்லாம் கேட்டால் நான் அவங்களுடைய விருப்பத்தை நான் மறுக்கலை அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து கேள்வி தான், இது நமக்கு ப்ரூவன் எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணேன்னு. இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறாங்கன்னா கூட இந்த மாதிரி இது முடிஞ்சோடனே நாங்கள் ஆரம்பிப்போம், நீங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு கூட இவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்களும் அதுக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதி காக்குறாங்க. இவங்க பேசட்டோன்றாங்க, பேச விடுறாங்க. இந்த பக்கம் தளபதியும் ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு, அந்த பக்கம் மாணிக்க தாக்கூரும் இவரும் பேசுகிறாரு. ஸோ இவங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க.
இந்த இஷ்யூவை இவங்களே ஊதி பெருசாக்குறாங்கன்னு தான் ஆர்எஸ் பாரதி தெளிவா சொல்றாரு சார். நாங்க வந்து கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, கார்கே பேச்ச கேட்போம், செல்வ பெருந்தகை பேச்ச கேட்போம், இல்ல ராகுல் காந்தி பேச்ச கேட்போம். மத்தவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டோம்ன்றது மாணிக்கம் தாக்கூர் தான் சொல்றாரு. ஆர்எஸ் பாரதி அப்படி சொன்னாலுமே செல்வம் பெருந்தகை வந்து தளபதியை கண்டிக்கணும்னு சொல்லி கூட தான் சொன்னார். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அவர் ஒரு மன்னிப்பு கூட கொடுக்கலையே. ஒரு கட்சி ஒரு கொள்கை நம்ம ஒரு நியூட்ரலைஸ்டா ஒரு விஷயம் பேசணும்னும் போது இது வந்து அவங்களுக்கு வந்து தவறா தானே இருக்கு. ஒரு அது பேர் மரியாதை இழப்பு தான். நம்ம அவங்கள ஒரு மரியாதையா நடத்தலைன்றது தான் நம்ம பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு கண்டிஷன்ல கூட பிஜேபி அகைன்ஸ்ட்னா காங்கிரஸ் தான் மத்தியில. அது மாத்த எந்த ஒரு அவ்வளோ மாற்று பெரிய கருத்தும் இல்ல. கட்சிக்கு நீங்க என்ன மரியாதை இங்க கொடுக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல நீங்க பெரிய கட்சி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு பெரிய கட்சிக்கு நீங்க ஏன் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? இதை பிரேக் பண்ணி எப்படியா டிவிகே கூட கொண்டு போகணும்னு காங்கிரஸ்ல பல நிர்வாகிகள் வேலை செய்றாங்க. அந்த இதுதான் இப்ப அப்பரண்ட்ல இருக்கு. விஜய் அவர்கள் கூட இப்ப பாத்தீங்கன்னா, அந்த சேலம் பரப்புரையில சொல்லியிருந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த எலக்ஷன் வரைக்கும் தான் அந்த கூட்டணின்ற அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த தனியா எல்லாமே தனியா தான் பார்த்துப்பாங்க. வெல்த் எல்லாமே இவங்களே தனியா தான் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு சார். இல்ல இதுல என்னன்னா நான் இதுக்கு உடன்படல. இப்ப செல்வம் பெருந்தகை ஏன் அதிகமா பேச மாட்டாரு? சார் வாயை திறக்க மாட்டாரு. அவர் வெல்த் இல்லாமையா இருந்திருப்பாரு. அவருக்கு அவருடைய வெல்த் என்னன்றதை போய் விசாரிச்சா தெரிஞ்சிடும். எனக்கு பல நிர்வாகம் தெரியும். அந்த நிர்வாகங்கள்ல இருக்க இப்ப அந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்க, தலைவர்கள் இந்த மாதிரிலாம் இவர் கொடுக்குற ப்ரெஷரும் இவர் செய்யற செயலும் யாரும் சம்பாதிக்க விட மாட்டாரோ? சம்பாதிக்க விட மாட்டேன்றனால இவரே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி. அதாவது புது ஃபார்முலா ஒன்று வச்சிருக்காரு. அது ஒரு சிஸ்டம் இருக்கு தேவா. எப்பவுமே வந்து இந்த இந்த அப்ரூவல் உள்ளாட்சி எதுலையுமே வந்து எம்எல்ஏ ஃபண்ட் வரும்போது தான் எம்எல்ஏக்கான பேமெண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு சிஸ்டம் இருக்கு. கட்டிங் சொல்லுவாங்க இல்லையா? அது சொல்லுவாங்க. ஆனால் மற்ற நிர்வாகத்திலலாம் இது வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் போகிறதுல எம்எல்ஏன்ற ஒரு இன்புட் இல்லை. ஆனால் அந்த இதுலேயுமே இவர் வந்து பணம் பார்க்குறாரு, ப்ரெஷர் பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்கும் ஒரு ஆளுங்களை அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அது உடனே இவர் வந்து கேட்டு அதுலேயும் கொடுமை என்னன்னா, அவர் வீட்டுக்கு இங்கே கீழ்ப்பாக்கிட்ட தான் வீடுங்க வர வச்சு ரொம்ப நேரம் உட்கார வச்சு காக்க வச்சு அதுக்கப்புறம் தான் பேசவே பண்ணி ஒரு மாதிரி அவமரியாதை இவரே பண்றாரு. அவருடைய அமைப்புல கட்சியில இருக்கிறவங்க. பிரிவினருக்கு கூட கட்சியில இருக்கவங்களுக்கு சொல்ல, அவர் ஜாதி பிரிவில் இருக்கிற உள்ளாட்சி தலைவர்களா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அவமரியாதை நடக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஆனா ஸ்ட்ராங்காகவும் இவ்வளவு அதிருப்தி இருந்தும் காங்கிரஸ் தலைமை ஏன் இவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேது? தலைமையை ஏன் மாத்த மாட்டேது? சரி, அது வந்து இப்போ கூட்டணியை மாற்றணும்னு தான் இதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா இவரை வச்சு பேசி எவ்வளோ அதிகமாக பார்கின் பண்ண மாதிரி தான் சொல்லுவோம். ஒரு சீட்டு கூட ஏற்கனவே நம்ம இன்டர்வியூல கொடுத்துருப்போம். காலில் கையில் விழுந்தாது ஒரு சீட் அதிகமாக வாங்கிட்டா என் திறமையை காமிச்சிட்டா ஒரு சீட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிப்பாரு. ஸோ இவ்வளோதான் விஷயமே. அதுக்காக தான் வச்சிருக்காங்களே தவிர மாறுறதுன்னு ஆயிப்போச்சுன்னா இது மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ சார், கடைநல்லூர் எம்எல்ஏ நினைக்கிறேன், பேர் மனோகரன். அவர் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாரு சார். அவரோட பேக்ரவுண்ட் எதுவும் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எங்க இருந்தவர் அவரு? அவருடைய பேக்ரவுண்டு போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சசிகலாவுடைய பின்தொடர்பாளர். நீங்கள் வந்து சசிகலாவை ரொம்ப கம்மியாக எடை போடுறீங்கன்னு நான் பல தடவை சொல்கிறேன். சரி, அவங்க ஒரு நாள் ரோட் ஷோவே இந்தியாவே பேச வச்சு அவங்களால நீங்கள் அவங்கள மதிக்காமல் உள்ளே சேர்க்காம அவங்கள இக்னோர் பண்ண அது அதிமுகவோட பெரிய வீழ்ச்சியில் போய் கிடும். போன தடவை அந்த அம்மா மட்டும் நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லலைன்னா இந்த 66 எம்எல்ஏ பெற்று நான் தான் பெரிய எதிர்கட்சின்னு தட்டிக்கிற எடப்பாடியால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அது வந்து பீப் கூட போட்டுக்குவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்கள வெங்கைய நாயுடு வந்து தனிமையை சந்தித்து வச்ச வேண்டுகோளின் பேர் தான் அந்த அம்மா ஒதுங்கினாங்க. அதுக்கு டிடிவி கூட பேட்டி கொடுத்துருப்பாரு. அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்த்தா முடியல. அதுக்கப்புறம் தான் அவரும் தேமுதிகவும் இணைஞ்சு எடப்பாடியால் ரிஜெக்ட் ஆனவங்க சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து இந்த தடவை டிவிகேக்கு போகுது. அந்த அம்மா ஒரு முடிவு டிவிகேக்கு இந்த மாதிரியான ஆட்களை வச்சு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா டிவிகே அப்போ எந்த பொசிஷன்ல இருக்குன்றத நம்ம கணிச்சுக்க வேண்டியதுதான். வேட்பாளர்களை சப்ளை பண்றாங்களா? வேட்பாளரும் கொடுத்துட்றாங்க. அவர் கண்டிப்பா எம்எல்ஏக்கு நிற்பாருன்னு வச்சுக்கோங்க. சசிகலாவுடைய பின்தொடர்பாளர்களும் டிடிவி பின்தொடர்பாளர்களும் மேக்சிமம் வந்து திமுகவுக்கு போக மாட்டாங்க. தீவிரமான அதிமுக விசுவாசிகள், அதாவது அம்மையார் ஜெயலலிதாவோட விசுவாசிகள் தான். நான் இதுல ஓபிஎஸ் சேர்க்கல. ஸோ இவங்க 2 பேர் இதுல 99% அவங்க ஆல்டர்னேட்டு டிஎம்கே தவிர ஆன்டி டிஎம்கே என்ன இருக்கோ அதுக்குள்ள தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மூவ் தான் சசிகலா அவர்களும் இங்கே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வேட்பாளர் வந்து சசிகலா சார்பிலேருந்தே கூட போக வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோல. ஸோ அந்த இது வந்து போக போக தெரியும். இப்போ முதல் இன்ட்டு குடுத்துருக்காங்க. இது வந்து கன்டின்யூ ஆகணுமா, வேணாமான்றது ஏடிஎம்கேவும், பிஜேபி தான் முடிவு பண்ணணுன்றது தான் அவங்களோட சிக்னல். நீ ஒழுங்கா எனக்கு என்ன மரியாதை குடுக்குறியோ குடு. இல்லன்னா இந்த மாரி ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கும். இப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கடையனூர் எம்எல்ஏன்னு ஆல்ரெடி அந்த தொகுதியில தெரிஞ்சவரா இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கும். இவங்களுக்கு வின் பண்ற அளவுக்கு ஓட்டு வாங்குறாங்களோ இல்லையோ, ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பாயில்ஸ் போடுறா இருப்பாங்க. அது வந்து சசிகலா நல்லா தெரிஞ்சு தான் அந்த இடத்துல அவங்கள இறக்குவாங்க. இதே டிவிகே மாரி அந்த இடத்துல அவங்க கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இவர் வெற்றியும் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது சசிகலா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி மூவா நான் பார்க்குறேன். அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, இல்லன்னா 24ஆம் தேதி என்ன அறிவிக்க போறாங்கன்னு நம்ம எல்லாரும் போலாம். ஆனா ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு அறிவிப்பு இருக்கு. ஆனா அந்த 24ல கட்சியாகவோ, இல்ல நான் போய் கூட்டணியாவோ வைக்கிறேன்றது வந்து அன்னைக்கு இருக்காத வாய்ப்பு இல்லன்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதோ ஒரு அறிவிப்பு இருக்குன்றத மட்டும் நான் பதிவு பண்றேன். சார் 2த்துல எதா இருந்தாலும் தாவேகாக்கு ஃபேவரா இருக்குமா? கண்டிப்பா ஃபேவரா தான் இருக்கும். இப்ப கள நிலவரம் சசிகலா அவர்கள் வெளிய இருக்கிறது தாவைக்காக்கு ப்ளஸ். ஏன்னா போன எம்பி தேர்தல்ல இதே சசிகலாவால தான் திரு சீமான் அவர்கள் 3% ஓட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. ஓகே. அதே பெர்சன்டேஜ் எக்ஸாம்பிள் நான் சொல்றது வெறும் சந்திப்பு. அவங்க ஆதரவிக்கல, ஆட்கள அனுப்பல, வேட்பாளர் குடுக்கல, இதெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா ஒரு சந்திப்ப வச்சு அவர் பண்ண ஒரு சின்ன அரசியல்ல 3% அவருக்கு ஒண்ணு கிடைச்சது. இப்போ அது விஜய்க்கு 3% நான் சொல்லல. மெஜாரிட்டி ஆஃப் இது. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பாமக வந்து சேலம், நாமக்கல்லலாம் போனா, இப்போ தமிழ்நாடு மொத்தம் தான் நம்ம 5, 4, 6% சொல்றோம். 4லேருந்து 6% சொன்னாலும், சில தொகுதிகள்லாம் 18லேருந்து 25% வந்து மேல பாமக எடுக்கும். ஸோ அதே மாதிரி சசிகலா அவர்கள் இருக்கிற கான்சன்ட்ரேட் பண்ற இடத்துல பண்ணாங்கன்னா, அதே அளவுக்கு 15லேருந்து 20, 25% டிடிவி கூட போன தேர்தல்லலாம் தனியா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலலாம் நெறைய வாக்கு பெற்றிருப்பாங்க. பெர்சன்டேஜ் வந்து 18, 20ன்லாம். ஆவரேஜ் தமிழ்நாடு மொத்தமா போடும்போது தான் அவர் 2.5க்குள்ள வந்தாரே தவிர, அந்த ஒரு 30லேருந்து 60 கன்சாலிடேட் பண்ண வேண்டியது தொகுதியில அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். அதுதான் இதே கேம் டிவிகேக்கு உதவ வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகே. போன வாட்டி அதிமுகவுக்கு வந்து எப்படி ஒரு டிடிவி ஸ்பாயில் ஸ்பாட்டா இருந்தாரோ, இந்த வாட்டி சசிகலா வந்து பல கட்சிக்கு ஸ்பாயில் ஸ்பாட்டா இருக்க போறாங்க. அதாவது திமுகவுக்கு சசிகலான்றது எப்பவுமே எதிர்ப்பு தான் வச்சுக்கோங்களேன். அதிமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் சசிகலாவை இப்படி நீங்க விடுறது வந்து ஸ்பாயில் ஸ்பாட்டா தான் இருக்கும். ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில அதிமுகவுக்கு இது குறைஞ்சே போயிருக்கு. இந்த நேரத்தில் பிஜேபியில திரு அண்ணாமலை வேற இல்லாததுனால அந்த கூட்டணி வீக்காக தான் இருக்குன்றதை நம்ம திருப்பி திருப்பி பதிவு பண்ணுறோம். 18ம் 22ம் சேர்ந்தா அப்படியே 40 ஆயிடும்ன்ற கணக்கு பலிக்காதுன்னு நான் திடகாத்மா நம்புகிறேன். ஸோ திரு அண்ணாமலை அவரும் பவரில் வந்தால் தான் அட்லீஸ்ட் அதுவாவது கொஞ்சம் கன்சால்டேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாமகவும் 2ஆ உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு திரு ராமதாஸ் அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, திரு நயனா நாகேந்திரன் திரிஷாவை பற்றி பேசுகிற விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதே ராமதாஸ் சினிமாக்காரங்களை எந்த அளவுக்கு திறந்து அழுத்தி பேசியிருக்காரு கடந்த காலத்துலன்றது தெரியும். அப்போ அவர் அடுத்த கோடு எங்க போடுறாருன்றதும் சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராமதாஸ் டிவிகேக்கும் போக இப்போ சசிகலா மாதிரியான ராஜதந்திரி, ராமதாஸ் போன்றவர்கள் இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டவர்கள்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்றது இந்த தேர்தலில் சீனியாரிட்டின்னு பேசுறோம்ல. நீ எடப்பாடி நான் 50 வருஷம் இருக்குன்ற பெருமையா பேசுற மாதிரியே அதுக்கு முந்தினிலேருந்து இதுல இருக்கிறவங்க அவங்க அரசியல அவங்க காட்ட மாட்டாங்க, கோட்டை போட்டவங்க அதையும் பொறுத்து இருந்து அவங்க காட்டுவோன்றது தான் அவங்களுடைய ரியாக்ஷனா இருக்கும். இன்னும் இந்த மாசம் எண்டுக்குள்ள ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துடும் தேவா. 23ஆம் தேதி இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் அறிவிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துடும். ஏன்னா 40 நாள் தேவைப்படும். 13ஆம் தேதி ஏப்ரல் 13 தேர்தல் அறிவிக்க போறாங்கன்னு கேள்வி. அந்த செகண்ட் வீக் இருக்கும் மேக்ஸிமம். ஆமா, அதாவது ஒரு லாங் லீவா கொண்டு வர மாதிரி பாக்குறாங்க. ஓகேவா? சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை ஒரு லீவு எடுத்தா 14ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்புக்கு ஒரு லீவு. ஸோ இந்த 4 நாட்களுக்கு தான் நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க. அந்த தேர்தலில் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து டிவிகேக்கு விழாதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ்மெண்ட்ல பண்றாங்கன்னு. இது உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா? அதுதான் அரசியல்னா எல்லா விதத்துலையுமே பண்ணணும். அதுதான் சொல்லுவாங்க, தூங்கும் போது கூட காலாட்டிட்டு தூங்க சொல்லுவாங்க. நம்ம இறந்துட்டோம்னு சொல்லி மாலை போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய செய்கையிலையும் ஒரு அரசியல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நிதர்சனம்.
ரூ. 5000 கொடுத்தாங்க கவர்மெண்ட் மகளிர் உரிமை தொகை சிறப்பு உரிமை தொகையா 2000 சேர்த்தும் கொடுத்தாரு முதல்வர். அதெல்லாம் வந்து கொடுத்தா ஜெயிச்சிருவாங்கன்றது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மறுபடியும் ஒரு குண்டை போட்டிருக்காரு சார். அது அது இம்பாக்ட் ஆகுது ஆகாததுன்றது ரெண்டாவது. அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதாவது அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காகவே இவங்க பேசாமல் இருக்காங்கன்றதுக்காகவே பிரவீன் சக்கரவர்த்தி இதை பேசுகிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த பணத்தால் இம்பேக்ட் இல்லாமல் போகுமா அப்படின்னா இம்பேக்ட் இருக்குன்றதை நான் சொல்லிதான் ஆகணும். இம்பேக்ட் இல்லாமல் போகாது. நான் 100க்கு 20-30% கண்டிப்பாக இம்பேக்ட் கிரியேட் ஆகும். நான் 100க்கு 100 இம்பேக்ட் கிரியேட் ஆகும்னு நான் நினைக்கல. ஓகேவா? 100க்கு 30%, 20-30% கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம கண்மூடித்தனமாக அப்படியே நம்ம எதிர்க்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திமுக இதையும் மீறி அவங்க இருக்காங்கன்ற பட்சத்தில் திமுகவுடைய பிளான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற ஏதோ ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்றாங்கன்னு. இன்னைக்கு இருக்க கலநடத்தல பிரகாரம் திமுகவுக்கு வந்து ஒரு பிளஸ் இருக்கு. கரண்ட் ஆளுங்கட்சி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா திருப்பி ஆளுங்கட்சி ஆகலாம், நம்ம பவர்ல இருக்கலான்ற எண்ணம் திமுக காரங்களுக்கு இருக்கும். இல்ல ஏன்னா இதை வச்சுதான் சார் வந்து காங்கிரஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, எங்களை ஆட்சியிலே அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்கறாங்களே. அன்னைக்கு கூட ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க 5000 கொடுத்துட்டோம், மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு தான் இருக்கு, இது மாதிரிலாம் கேட்காதீங்கன்ற மாதிரி தான் இருக்கு சார் இதோட சாராம்சம். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி மூவ். இப்போ நாளைக்கு சட்டசபை கூடுது, பல அறிவிப்புகள் வரலாம். ஓகேவா? இதெல்லாம் அறிவிக்கிறாங்கன்னு தேர்தல்னு சொல்லலாம். சரி, நான் தான் சொல்கிறேன், எல்லா தேர்தல்லையுமே ஒரு கட்சி முன்னாடியே வந்து நாங்கள் இதை சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 96 தேர்தல் அப்போ 2006 தேர்தல் அப்போ ஃப்ரீ கலர் டிவின்னு சொன்னார் கலைஞர். அந்த தேர்தலெலாம் முடிஞ்சு அந்த 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 ஆட்சி காலம் முடிகிற நேரத்தில் திரும்ப ஜெயலலிதா அவர்கள் வரும்போது மிக்சி கிரைண்டர் இது வந்து ஃப்ரீ, கறவை மாடு, இந்த மாதிரி நிறைய அறிவிச்சாங்க. ஆனால் அவங்க அறிவித்ததில் வந்து உமன் எம்பவரிங்காகவும் ஊரில் இருக்க வில்லேஜில் மாடு வச்சு வியாபாரம் பண்ணி அவங்க எக்கனாமிக்காக வளருவாங்கணும். அந்த பால் ஆவினுக்கே சொசைட்டி மூலயமா கிடச்சி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும். ஸோ அவங்க ஒரு 360 டிகிரியாக போட்டாங்க. ஆடு இதெல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ண சுயசார்பை கொண்டு வந்தாங்க திரு ஜெயலலிதா அவர்கள். அதில் இந்த கிரைண்டர் மிக்சி இது அறிவிக்கும் போது உடனே இவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் கலைஞர். ஆனால் அது எடுபடலை. அதே நேரத்தில் கலைஞருக்கு அந்த லிக்கரு பிரச்சனை வருதுன்னொடனே ஆட்சியில் இருக்கும் போது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்போம், மொத்தமாக ஒழிச்சிருவோம், மூடிடுவோம்னு சொன்னார். ஆனால் திரு ஜெயலலிதா அவர்கள் நாங்கள் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னாங்க. எது ப்ராக்டிக்கல் எது நான் ப்ராக்டிக்கல்னு இருக்குது. ஆட்சியில் இருக்கவங்க நீங்கள் ஏன்டா இத்தனை நாள் பண்ணலன்ற கேள்வி மக்கள்கிட்ட எதர்ச்சியாகவே வந்துடும். ஸோ அதனால தான் அந்த தேர்தலில் அவர் கொடுத்த அறிக்கைகளும் அவருக்கு வேலை செய்யலை. திரு ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்களோட கூட்டணியும் பெரிய பலமாக அமைஞ்சது. ஸோ அந்த மாதிரி இப்போ எதுவாக இருந்தால் அறிவிச்சிருந்தாருன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாருன்னா அது நெகட்டிவாக போயிருக்கும். ஆனால் அவர் வந்து காலையில் உன் அக்கௌண்ட்டில் விழுதுன்ட்டாங்க. சரி, அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நான் போன தடவை சொன்னேன், மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்றதுக்கு ஒரே ரீசன் அதுதான். நான் இன்னைக்கு வந்து நாளை முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அப்படின்ற கண்டென்ட்டே நான் கொடுக்கல. இந்த நிமிடம் நான் பேசும் நேரத்தில் உங்களோட அக்கௌண்ட்டில் காசு விழும் அப்படின்றது தான் ஹைலைட். ஸோ இது கண்டிப்பாக அவருக்கு இம்பேக்ட் பண்ணுன்ற. ஸோ இது பண்ண என்டிஏ கூட்டணி தான் பலம் இழந்துட்டே இருக்குன்றதை தான் நான் பார்க்குறேன். சொல்லி பண்ணியிருந்தா நாளைக்கு இதை வந்து எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நாளைக்கு கேஸ் போட்டிருப்பாங்களா, அதனால கூட இருக்கலாம். எதிர்ப்புக்காரங்களால எதிர்க்க முடியலையே. இப்போ நான் ஆமா, நீ 5000 ரூபாய் கொடுத்ததே தேர்தலுக்கு நீங்க சொன்னா கூட ஏன்டா எனக்கு கொடுக்கறத நீ தடுக்கிறன்னு தான் கேட்பாங்க மக்கள். ஓகேவா? அதுதான் நல்ல ஒரு மூவா நான் பார்க்குறேன். அதனால விஜய் அவர்களே கூட டிவிகேல அவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறவங்க கூட அந்த விஷயத்த ரொம்ப மைல்டாக டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னாலதான் கொடுத்தான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர ஒரு இது அகைன்ஸ்டா பேசல. இதுதான் அரசியல், இதான் சரியா பண்ணணும்ன்றதுதான் விஷயம். தாவேக்காவோட சின்னம் விசில பத்தி பல பேர் வந்து பல விதத்துல வந்து விமர்சிக்கிறாங்க. அது வந்து மடக்கு ஊதி அப்படின்ற மாதிரி பல வகையில விமர்சிக்கிறாங்க. அதை நாம் தமிழர் கட்சியிலே ஏதோ 1-2 பேர் விமர்சிச்சிருந்தாங்க. இப்ப அதிமுகலே முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு டிபேட் ஷோல பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், வைகை செல்வன். ஏன் சார் இப்படிலாம் பேசுறாங்க? அந்த இது மடக்கூதின்னு கொண்டு வந்தது இவர் தான், நம்ம சாட்டை துரைமுருகன் பேசிதான். அதுக்கு அந்த இதுலயே திரு ராவுத் இப்ராஹிம் அதுக்கு வந்து கண்டன் தெரிவிச்சு அதுக்கு அவர் ரிப்ளைவும் பெஸ்டா கொடுத்தாரு. இந்த என்ன பண்ணணும்னு தெரியாதவங்க தான் இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த பக்கம் நயனார் நாகேந்திரன் அவர் வந்து திரிஷாவை பத்தி பேசுறாரு, இந்த பக்கம் வைகை செல்வன் வந்து மடக்கு ஊதின்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து ஒரு தரம் தாழ்ந்த அரசியலுக்குள்ள போற அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆகுது.
ஒரு நம்ம நிதானத்தன்மை இழந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் வரும்ன்றது தான் நம்ம பார்ப்போம். தரம் தாழ்ந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல டைவர்ஸ் பண்ணி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? டைவர்சிஃபிகேஷன்ல தரம் தாழ்ந்து தான் போறாங்கன்றது தான். சரி, அவங்கனால இவங்கள இப்போ இவங்க ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருந்து ஏதோ ஊழலோ இல்ல வேற ஏதாவது இருந்திருந்தா அவங்களால எதிர்த்து வேற இதெல்லாம் சொல்லியிருந்திருக்க முடியும். இவங்க புதுசு, இவங்கள வேற எதுனாலயும் இவங்கள அடிக்க முடியாது. ஸோ ஒரு இமேஜ்ல இருக்கிறவரை இமேஜ் டேமேஜ் பண்ணாதான் நடக்கும்ன்றதுல தான் இவங்க அந்த விஷயத்த செய்றாங்க. அது அப்படி ஒரு வார்த்தை இல்லைன்னு இந்த மாரிசன் இவரு கூட சொல்லியிருக்காரு. பாசில் இவரு வந்து தமிழ் ஆர்வலர்கள் அப்படி ஒரு விஷயம் சிண்டியா சார் ஆக்சுவலா ம். அது பேரு. இவங்க வந்து அப்படி இல்லாத ஒரு வார்த்தையை இவங்க உருவாக்கி பேசுறாங்க. இப்போ வைகை செல்வன் மாதிரி ஒரு தமிழ் அறிஞர் இந்த மாதிரி பேசுறது வந்து சரியா அப்படின்னா அது அவருக்கு அவருடைய மனசாட்சிக்கு நம்ம விட்டுறலாம். அது தவறான விஷயம்ன்றது அவருக்கும் தெரியும், தெரிஞ்சு பேசுறாரு. ஆனா அதுக்கு ரிப்ளே லயோலா மணி ரொம்ப தெளிவா, ஆமா உங்களை மடக்கி சங்கூதி அனுப்ப போறோம் அப்படின்னு அதை மாற்றி விமர்சி அது ஒரு இன்னொரு தடவை இவங்க இதை சொன்னாங்கன்னா இது ட்ரெண்ட் ஆகும். ஆமா உங்களை மடக்கி சங்கூதி அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதை இவங்க இந்த தரந்தாழ்ந்து இப்போ விமர்சிக்கிறதுனால இவங்க லைம்லைட்டுக்குள்ள வர ஆசைப்படுறாங்க. இப்போ என்டிஏவையும் இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை பேசும்போது வர ரியாக்ஷன் தனக்கு வரல. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாரு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்கு வந்து இந்த மாதிரியா வெளிப்படுதா, இல்ல என்டிஏ கூட்டணியையே யாரும் மதிக்க மாட்டாங்க, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்படி வெளியே வருதா, அதுதான் வைகை செல்வனுக்கும் வருதான்றது தான் ரியாக்ட். இது 1000 பேசுறவன் எவனும் மதிக்க மாட்டானுங்க. சரி இப்படி பேசியாச்சும் நம்ம பப்ளிசிட்டி தேடிக்கலாம். இப்போ இதை பேசுன போது 4 பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கனிமொழி இந்த பக்கம் பேசுறாங்க, அந்த பக்கம் இந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்கள எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஃபேஷன் ஷோல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திடீர்னு வந்து அவங்கெல்லாம் பேசுறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா சார்? பேச்சாளர்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது இவங்க கண்டனம் தெரிவிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஒரு ஆளை வந்து மேடையில ஏற்றி பேச வச்சு இப்ப அவர் பாவம் ஜெயில வேற இருக்கிறாரு. இல்ல 1 மாசம் அவகாசம் கொடுத்துருக்காரு. அல்ல தண்டனை அறிவிச்சிருக்காங்க. அது 3 வருஷம். இப்போ இது என்ன ஸ்டே போட்டு இதை பெயில போய் திருப்பி இது மேல்முறையீடு போய் இது என்னென்னமோ பண்ணணும். ஏற்கனவே அவருக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நடந்து ஜெயில் போயிருக்காங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் தான் ஏதோ பண்ணாருன்னு இவரே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இறந்ததுனால திருப்பி இப்போ திமுகவில் பேசினுங்கிறாரு இவரும். சரியா? இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுறத இன்னைக்கு வரைக்கும் டிவிகேக்காரங்க பண்ணல. உங்களுடைய தரம் தாழ்ந்ததுக்கு எதிர்ப்பு ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் கொடுக்குறாங்க. நீங்க தாவேக்காவினர்னு சொல்லிட்டீங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளவு டிசிப்ளினா பேசுறாங்க தெரியுமா? நான் தான் சொல்றேன், இப்போ வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி ஒரு ஆளை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைடா. நான் ஷாக் ஆயிருக்கேன்றேன். நான் வந்து ஜென்ரலா நானும் வெர்ச்சுவல் வாரியர்ஸ், யாரா இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இவங்க கதை சொல்லுங்க அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பேசும்போது நமக்கு 4 விஷயம் தெரியணும். நம்ம தெரியாம ஒரு விஷயம் பேசக்கூடாதுன்னும் போது அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கவுங்க நடத்துகிற அந்த லைவுகள் நிறைய நடக்கும். நீ இப்போ பார்த்தா 24/7 போயின்னு இருக்கும். நீங்கள் எப்போனா உள்ளே போய் பார்க்கலாம், என்ன பேசுகிறாங்க எல்லாம், திருப்பி நீங்கள் போகலாம் வரலாம். அவங்க பேசுறது தான் நான் திருப்பி எனக்கு இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் வெளியே வரல. அவ்வளோ ஆர்கனைஸ்டாக பேசுகிறாங்க, ரொம்ப டீட்டெயிலிங்காக பேசுகிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ண முடியுன்ற இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ நீங்கள் சுனில் இருந்தா ஏடிஎம்கேக்கு, பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேக்கு எல்லாமே இந்த மாதிரி வாரியர்ஸ் நிறைய பேர், அதாவது வாரியர்ஸில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கீழே வந்து பல ஆயிரம் பேரை வந்து ஆன்லைனில் வந்து பேசுகிறவங்க இருப்பாங்க. ஆனால் அது நேச்சுரலாகவே இவங்களுக்கு இருக்கு. அவங்க ஹையர் பண்ணுவாங்க சார். இவங்க ஃப்ரீயாக கிடைக்கும். ஆமாம், அவங்களுக்கு மாதம் 40,000 50,000 சம்பளம் அப்படிலாம் இல்லாமல் இது நடக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக நான் வந்து சசிகலா அவர்கள் அந்த டீம் இருக்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அதிமுக வந்தா ஆட்சிக்கு வருமா வராதா அந்த மாதிரி இருக்குன்னா என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து 21ல் ஒரு பேச்சு நம்ம சைட்ல இருக்கும் போது நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒவ்வொரு வார்டுக்கும் நம்ம நிர்வாகிகள் இருக்க மாதிரி பெய்டு நிர்வாகியா, மாச சம்பள நிர்வாகியா ஒவ்வொரு வட்டத்துலையும் ஒவ்வொரு இதுலேயுமே நிர்வாகி போடணும். அவங்களுக்கு மாச சம்பளம் கட்சி அது நிர்வாகின்னு இல்லாம பெய்டு மாதிரி இருக்கணும். இப்போ அப்படி போட்டனா ஒரு நைட்ல 1,00,000 பேர் கிட்டத்தட்ட பெய்டு வெர்ஷனுக்குள்ள வந்துருவாங்க. சம்பளம் அவங்களுடைய வேலையே சோசியல் மீடியால இவங்கள பத்தி ஆக்டிவேட் பண்றது மட்டும்தான். ஐடிவிங்க பெய்டு வெர்ஷனா கொண்டு வரும். இவங்களுக்கு அது ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு தாவேக்காக்கு அப்படின்றது நான் ஒரு ப்ரொபோசலா அப்ப நான் சொன்னேன். இது நல்லா இருக்கு. பட் அந்த மாதிரி விஷயம் இங்க விஜய் அவருக்கு தன்னெழுச்சியாவே கிடைக்குது, தானாவே வருது.
யாரு சார் நினைச்சா அன்பில் மகேஷ் ஒரு சீரியல்ல நடிச்சிருப்பாருன்ட்டு ஆ. எடுத்து போட்டாங்க சார். அதான் ஐயோ அதுதான் டேட்டா. காலையில ஒருத்தர் பேசுறாருன்னா அடுத்த 1 மணி நேரத்துல அதுக்கு அகைன்ஸ்ட் டேட்டா போது. ஏகப்பட்டது. அந்த லூசாப்பா நீன்னு ஒரு சேனல் யூடியூப் போய் பாருங்க. நம்ம நிறைய வீடியோவே எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம இவர் ராவுதர் இப்ராஹிம் போன்றவருடைய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரியா தானே சொல்றாங்க அப்படின்ற எண்ணம் நமக்கே வருது. சில நம்ம பேசுறதுல சில இதுக்கெல்லாம் நம்ம உடன்பாடே இல்லைன்னு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது கூட இவங்க போடுற அந்த ஓ இதுக்கு சரிதான் போல இருக்கு, நம்ம தான் தப்பா எடுத்திருக்கோன்ற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குன்ற. அதனால தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகேக்கு ஒரு பெரிய பலமா ஆனா நம்ம இவங்கள வந்து தற்கூரின்னு சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்றதை அவங்க உணர்ந்திருப்பாங்க சார். உணரணும். அதான் தற்கூரின்றது அதான் இப்ப நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா. இப்ப அந்த ஏன்னா பயம் அது அது அவங்கள பேக் ஃபயர் ஆகுது. அவங்களுக்கே அது நெகட்டிவா போகுதுன்றத ஒவ்வொரு அடிப்ப அதே தான் இந்த மடக்கூதிக்கும் நடக்க போகுது இவங்களுக்கு. ஸோ இதை நம்ம அழுத்தி பொறுமையா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. இது இவ்வளவு கேவலமான தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம்ன்றத தெரியாம ஒரு வைகை செல்வன் போன்றவர்லாம் பண்றாங்கன்னும் போது அதை சாடி துரைமுருகன் ஒரு அவர் நிர்வாகி தலைவர் மாதிரி தான். அமைச்சர் முன்னாள் ஒரே அமைச்சர் சார். எதிர்த்தா ஒரேடியா ரஜினி ஆஹா ஓஹோன்றது இல்லைன்னா அவன் ஒரு இதுன்றது இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுறதுல திரு சாட்டை துரைமுருகன் என்னைக்குமே அவர் ஸ்பெஷலிஸ்ட் சார். Specialist. அவர் விட்டுருங்க. அவரை நம்ம கண்டுத்தால வைகை செல்வன் மாதிரியான ஆட்கள் இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி அண்ணன் நயனா நாகேந்தர் மாதிரியான ஒரு சீனியர் அவருக்குன்னு ஒரு அந்த ஊர்ல அவர் மாதிரி நம்ம ஓவரால் பிஜேபி இந்த மாதிரி பார்க்கும்போது லீடர்ஷிப் கேடருக்கு இதுதான் நம்ம அவர் மேல ஒரு இது கமெண்ட் கொடுக்குறோமே தவிர விமர்சனம் வைக்கிறோமே தவிர இண்டிவிஜுவலா அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் போன்றவர் இதை பேசுறத தவிர்த்து இருந்திருக்கலாம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.